தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராக திமுக செயல்பட்ட விஷயம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அதே டைமில் நாங்கள் இப்படி தான் இருந்திருக்கோம் நம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்களே நம்மளுக்கு வாண்டடாக ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்துருப்பீங்க நீங்களே நியூஸில், விஜய் அவர்கள் கரூர் செல்ல தடை இல்லை அப்படின்றத நீதிமன்றமே சொல்லிட்டாங்க. விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறதா இருந்த உடனே நம்ம திமுக நபர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. விஜய் அவர்களை, ஆதவர்ஜுனா அவர்களை, புஷியானந்த் அவர்களை இவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்தோன்னா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கரூர் பிரச்சனை இழுத்து விட்டு ஒரு வழக்கு ஒன்று அவசர அவசரமாக தொடர்ந்தாங்க. இதை உடனே விசாரிக்கணும் அப்படின்னு. சரி, என்னடான்னு பார்த்தா விஜய் கரூர் போகிற நியூஸ் வந்தோடனே இவங்க இதை பண்ணுறாங்க. உடனே விஜய் தடுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. உடனடியாக விசாரிக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தை கேட்டிருந்தாங்க. சரி, விசாரிச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த வழக்கை எடுத்துகிட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, திமுக முகத்தில் கரியை பூசியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் கரூர் போகக்கூடாதுன்னு சொல்கிறக்கெல்லாம் உங்களுக்கு எனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, அவர் போகலாம், தாராளமாக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, இவங்க தொடர்ந்து அந்த கரூர் வழக்கில் எஃப்ஐஆரில் விஜயோட நேமே இல்லையே. விஜயோட நேம் எஃப்ஐஆரில் இருந்துச்சு அப்படின்னா அவர் கூப்பிட்டு விசாரிக்கலாம், எதுன்னு சொல்லலாம், இடைக்கால தடைன்றது போடலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனால் எஃப்ஐஆரில் அவரோட நேமே கிடையாது. அந்த கரூர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் விஜயோலுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஃப்ஐஆரில் அவரோட பேரே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அவர் எப்படி கூப்பிட்டு விசாரிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீதிமன்றம் திமுகவுக்கு சொல்லி அவங்க கொடுத்த அந்த வழக்கையே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வழக்கெல்லாம் தூக்கின்னு வராதிங்க அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணி விட்டாங்க. இது திமுகவுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் தான். தடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவசர அவசரமாக வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கே தள்ளுபடி ஆயிடுச்சு எஃப்ஐஆர் இல்லாத காரணத்தினால. ஸோ இதை அவங்க யோசிக்க மறந்தாங்கன்றது தெரியல. சரி, விஜயில் தடுக்கணும் அப்படின்னு நோக்கம் இருந்துச்சு அப்படின்னா யோசிக்கிற தன்மை அவங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு எப்படி தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவளை தடுக்கிறதோட முழு நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னா புத்திசாலித்தனமாக யோசிக்க தோணாதில்ல. அதனால் இதை யோசிக்காமல் விட்டுட்டாங்க. இப்போ நீதிமன்றமே சொல்லிடுச்சு, அதெல்லாம் அவன் தடுக்க முடியாது, அவர் கரூருக்கு போகிறது கன்ஃபார்ம் தான், அவர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி வர வெள்ளிக்கிழமை அன்றைக்கி விஜய் அவர்கள் அங்கே கரூர் போக போகிறார் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. சரி, இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியல் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து வரும்போது, சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதும் அவங்களுக்கு எங்கெங்கேயோ பேசுறதுக்கு, கூட்டம் போகிறதுக்கு, மாநாடு நடத்துறதுக்குன்னு பல பிரச்சனைகளை கொடுத்தாங்க. அந்தந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்கவே இல்லை, நெரிசலான இடத்துல கொடுத்தாங்க திமுக அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இப்போ இவங்க நிரூபிச்சிருக்காங்க இந்த வழக்கின் மூலமாக. ஏன்னா விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவே ஆயிட்டார். ஒரு முதலமைச்சரையே கரூருக்கே போகக்கூடாது அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி தடுக்குது அப்படின்னா, விஜய் கட்சி ஆரம்பித்து வரும்போது அவர்கிட்ட ஆட்சியோ அதிகாரமோ எதுவுமே கிடையாது. நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதன் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவருக்கு எந்த மாதிரி நெருக்கடிகளும் இவங்க நிஜமாலுமே கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ யோசிச்சு பார்க்க தோணுது. முதலமைச்சரானதுக்கு அப்புறமாவே எந்த அளவுக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு தந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்மளால் உணர முடியுது. அதனால் கரூர் சம்மந்தப்பட்ட இஷ்யூலுமே திமுகவுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தாவேக்க வைக்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டும் இந்த இடத்துலையும் உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு இப்போ எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்குள்ளே அவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும், அதனால தான் போக விடாமல் தடுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு இன்னொரு கேள்வியும் எழுது. அதனால் சிபிஐ இதெல்லாம் சீக்கிரம் விசாரித்து உண்மை என்னங்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.